ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் என்னோட எம்பிஏ எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் கோயம்புத்தூர் வந்திருந்தேன். அதை நான் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இப்போ இருக்கிறது வந்து வில்லாங்குறிச்சியில். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ் வந்து கோவைப்புத்தூரில் போட்டிருந்தாங்க. அதுவே எனக்கு பயங்கர தூரம் தான். இந்த டைமும் கண்டிப்பாக எங்கேயாச்சும் தூரமாக தான் போடுவாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி மேட்டுப்பாளையம்ல ஒரு காலேஜில் போட்டிருந்தாங்க. சென்டர் டீடைல்ஸ் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் கூகுள் மேப்ல தான் போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 52 மினிட்ஸ் வந்து காட்டுச்சு டிராவல் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து எப்படி பஸ் ரூட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து பஸ்ல தான் போயிருந்தேன். ஸோ நான் வந்து வில்லாங்குறிச்சிலேருந்து காந்திபுரம் போய், காந்திபுரம்லேருந்து மேட்டுப்பாளையம் போய், மேட்டுப்பாளையம்லேருந்து அன்னூர் பஸ் பிடிச்சி அங்கேருந்து காலேஜ்க்கு போயிருந்தேன். சத்தியமாக சொல்ல போனோம்னா வாழ்க்கையே வெறுத்துட்டேன். எக்ஸாம் படிச்சு எழுதுறது கூட இவ்வளோ கஷ்டமா இல்லைங்க. இந்த பஸ் பிடிச்சி டிராவல் பண்ணி போறது இருக்கே பயங்கர எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். கிவ் அப் பண்ணிடலாம் போல இருக்கு அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் எனக்கு இன்னுமே புரியல சென்டர் ஏன் இவ்வளோ தூரமாக போடுறாங்கன்னு சொல்லிட்டு. பின்கோடு இருக்கு, அதுவும் இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது கோயம்புத்தூர் நார்த்தா சவுத்தா எல்லா டீடைல்ஸும் வாங்குறாங்க. பட் எதுக்கு இவ்வளோ தூரம் போடுறாங்கன்னு சத்தியமாக புரியல. என்னதான் கூகுள் மேப்ல வந்து டிராவல் டைம் 15 மினிட்ஸ் காட்டினாலும் நம்ம வந்து பஸ்ல போகும்போது அந்த ரூட் வழியாக தான் நம்ம போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நான் இங்கே எங்கள் வீட்டில் இருந்து நான் காலேஜ் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு 3 hours ஆச்சு, விச் இஸ் நாட் அ ஜோக். ஸோ நினச்சி பாருங்க, நீங்கள் எக்ஸாமுக்கும் படிக்கணும், 3 hours ட்ராவல் பண்ணணும், போய் எக்ஸாம் எழுதணும், திருப்பி வரணும், இதுக்கெல்லாம் எங்கேருந்து எனர்ஜி வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தான் நான் பஸ்ஸில் போனேன். அண்ட் அடுத்த நாள் வந்து அப்பா வந்து காருக்கு டிரைவர் வச்சு கொடுத்துட்டாங்க. நான் அப்படி தான் போயிட்டு வந்தேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஆல்ரெடி ஃபீவர் கோல்டு அந்த மாதம் நிறைய தடவை வந்துருச்சு. அதனால என்னாலையும் சுத்தமாக முடியல. அண்ட் இந்த vlogல நான் முக்கியமாக என்னோட எம்பிஏ எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணங்கிறத காமிக்கிறேன். நான் ஃபுல்லாமே ChatGPT கிட்ட கேட்டு ரெஃபர் பண்ணி தான் படிச்சிருந்தேன். மொத்தமாக 9 எக்ஸாம்ஸ் இருக்கு. 9 எக்ஸாம்ஸ்க்குமே டெய்லி வச்சிருந்தாங்க, இன்க்ளூடிங் சண்டே. ஸோ புக்ல லைன் பை லைன் படிக்கிறது சாத்தியமே இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுற பிசிஜி மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல வந்துட்டு ஸ்டார், கேஷ் கவ், கொஸ்டின் மார்க், அதுக்கப்புறம் டாக்ஸ் அப்படின்னு ஒரு 4 கான்செப்ட் இருக்கு. இது வந்து மார்க்கெட் ஷேர், மார்க்கெட் growth வச்சு ஒரு அனாலிசிஸ் கான்செப்ட் மாதிரி. இது வந்து புக்ல படிக்கும்போது எவ்வளவு பேஜா போச்சு. ஆனா ChatGPT கிட்ட போட்டு ரொம்ப சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல நமக்கு புரியுற மாதிரி ஒரு ஆன்சர் தருது. அதுவும் ஆன்சர் வந்து 1 லைன் 2 லைன்லாம் இல்ல. எக்ஸாம் நம்ம எவ்வளவு டீடைல்டா ஆன்சர் எழுதுவோம் அதே மாதிரி. நம்மளால வந்து ChatGPT கொடுக்குற ஆன்சரை ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஏதாச்சும் புரியல, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா அது இன்னுமே சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல நமக்கு ஒரு ஆன்சர் தரும். அதுவும் புரியலன்னு வைங்க, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுன்னு கேட்டா அதையும் பண்ணும். ஸோ நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நமக்கு எக்ஸாம் எழுதும்போது கதை ஓட்டாம புரிஞ்சுக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாமுக்கு நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டனா தான் நான் எழுதினேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லாதனால மற்ற எக்ஸாமுக்குலாம் நான் வந்து ChatGPT கிட்ட கேட்டு பென்ட்ரைவ்ல மாத்தி அதை நான் வந்து பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ உண்மையை சொல்லணும்னா இந்த 9 எக்ஸாமுக்கு புக்ல இருந்து நான் எதுவுமே படிக்கல. ChatGPTயோட ஆன்சர்ஸ் தான் நான் படிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் எழுதும்போது ChatGPT இல்ல, இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் வந்து டிஸ்டன்ஸ் MBA தான் பண்றேன். நார்மலா காலேஜ் போய் கத்துக்கிற மாதிரி இருக்காது. சும்மா எக்ஸாம் போனோமா, கதை ஓடணுமா அப்படியெல்லாம் இல்லாம நம்ம இந்த மாதிரி மெனக்கெட்டு படிக்கிறோம் இல்லையா, அந்த மூலியமா நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்றோம். அதுதான் எண்ட் ஆஃப் தி டே மேட்டர்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 9 நாளும் நான் வந்து ஸ்டடீஸ்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லா கான்சென்ட்ரேட்டா படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எங்க அம்மா தான். என் பையனை பாத்துக்கிட்டாங்க. அதனால தேங்க்ஸ் டு அம்மா.